எங்கடா பொறனா வந்தான் ஆளகானா வந்தானாப்பா? வந்துட்டானா? பொட்டி படிக்கலாம் உள்ள வச்சிட்டியாப்பா? வச்சாச்சுங்கய்யா. வச்சிருந்தா சரி. சரி, ஆரத்தி தேட்டு கொண்டு வந்தியா? கொண்டு வந்துட்டேங்க. சரி சரி சரி. அது சின்னமணி கிழக்கு திரும்பி நில்லு, ஆரத்தி எடுத்துட்டு. ஏன்னா பிறந்ததுல இருந்தா என்ன நம்ம வீட்டுக்கு வரல, இப்பதான் முறையா வர்ற. ஆரத்தி எடுத்துட்டு உள்ளவா. எடுத்தாச்சா? கொண்டு போய் முச்சந்தியில ஊத்திட்டு வாடா. சின்னமணி இல்ல, முத வந்திருக்க, வலது காலை எடுத்து வச்சு உள்ளவா. நிறுத்தா. காளிமுத்து அண்ணான்னு கூப்பிடாரா? அனாத பேல எங்க அப்பனுக்கு எத்தனையோ ஒப்பாட்டிருப்பான், அத்தனைக்கும் எத்தனையோ புள்ள பிறந்திருக்கும். அத்தனை பேரும் வந்து என்ன அண்ணான்னு கூப்பிட்டா விட்டுருவானா? இல்ல என் சொத்துல தான் பங்க பிரிச்சு கொடுத்துருவானா? காளிமுத்து, ஏன்டா நம்ம நல்லா இருக்கிற குடும்பத்தை குட்டி சேவராக்கிற? காளிமுத்து, அப்பா அண்ணனுக்கு என்னாச்சு? உடன்பிறப்புங்கிற ரத்த பாசத்துல தான் அங்க வந்தனே தவிர உங்ககிட்ட சொத்து கேட்கறதுக்காக வரலனா? எனக்கு சொந்தம் தேவைடா, சொத்து தான் தேவை. தெருவில் போற நாயெல்லாம் வந்து திண்ணையில நின்றுகிட்டு குலைக்குது, வெளியே போறா நாய. ஏதோ எனக்கு விவரம் தெரியாத காலத்துல எங்க அப்பா உன்னை ஆளாக்கி படிக்க வச்சு பட்டணத்துல படிக்க வச்சுட்டான். அதோட போய் பொழைச்சிக்க. அதை விட்டுவிட்டு என்கிட்ட பாசம் பந்தோன்னு ஏதாவது வந்தா உன்னை வெட்டி போட்டு வெட்டி. பெருசு ஊர்ல போறதெல்லாம் என்ன வீட்டுல கொண்டாந்து விட்டுக்கிட்டு கலாட்டா பண்றியா? கலாட்டா காளிமுத்து, அவன் ஊர்ல போறவன்லடா, உடன் பிறந்த தம்பியப்பா. தம்பி மரம் ஒண்ணு கிளை ரெண்டு பானீங்க. எங்க அம்மாவ ஊரறிய தாலி கட்டினீங்க, அவங்க அம்மாவ யாரறிய தாலி கட்டினீங்க? மருதமலம் முருகன் சாட்சியா உங்க அம்மாவே இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சாப்பா. அப்ப அந்த மருதமலம் முருகனையும் செத்து போன எங்க அம்மாலையும் வந்து சாட்சி சொல்ல சொல்லு. அப்புறம் என் சொத்துல பங்கு பிரிச்சு தரேன். காளிமுத்து, அவன் பாசம் பாசம் உங்ககிட்ட கெஞ்சரா, நீ பணம் பணம்னு மிஞ்சிரியப்பா. பாசத்தை வாங்கினா தானே பங்க வாங்க முடியும். பட்டணத்துல படிச்ச பக்கா கிரிமினல் பையன் அவனுக்கு தெரியாதா? காளிமுத்து, வார்த்தை அளந்து பேசு. நிறுத்துறாடி. எங்க அப்பனோட வப்பாட்டி மவன. வேணாம், சொந்தம் இருக்குதுன்னு வந்தன தவிர சொத்து இருக்குதுன்னு நான் வரலங்க. இங்க வந்த பிறகுதான் தெரியுது இந்த சொந்தம் இல்ல, உங்ககிட்ட வெறும் பண பேய் தான் இருக்குதுன்னு. சன்னியாச்சு என்ன பேயின்ட்டாண்டா அந்த நாய்.
தலைக்கு மேல வெள்ளம் போகிறா. இனிமேல் ஜான் என்ன முளம் என்ன எட்ரா அந்த வீச்சர் வேலை. முன்ன இந்த பெருச போட்டு தரல தானே என்னோட பிரச்சனைக்கு ஒரு முடிவு காலம் வரும். என்னையா போட்டு சொல்ற? அப்பா என்னால உனக்கு கஷ்டம் வேண்டாம்பா. நான் வரேன்பா, நான் வரேன். எங்க அம்மாவை நிரபராஜின்னு நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் வரேன். ஐயா கத்தி பார்த்தோன்னு பையன் பயந்துட்டாயா? டேய், உங்க கத்தியோ தடியோ பார்த்து நான் பயப்படலாம். இந்த பன்னி வாழ்ற இடத்த இந்த பசுமாடு வாழ முடியாதுன்னு தாடா போறேன். டேய் காளிமுத்து, அவன் பப்பாட்டி புள்ள இல்லடா. நான் உனக்கு எப்படி எடுத்து சொன்னாலும் உனக்கு புரிய மாட்டேங்குது. நான் பெத்த புள்ளடா சின்னமணி. அவனை வீட்டை விட்டு விரட்டாதடா. வேண்டா, அவன் எங்க போவான்? டேய், நீ சொத்துல பங்கு கொடுக்காத, சுகத்துல பங்கு கொடுக்காத. அவன் தங்கறதுக்கு இந்த வீட்லயாவது ஒரு சின்ன இடம் கொடுறா. உன் காலை பிடிச்சி கேட்கறேன்டா. டேய், பெத்த மகனை கூட பார்க்காதவன் காலை பிடிச்சி கேட்கறா. என் காலில் விளையாடுறதோட எங்கேயாவது போய் கடல்ல விழுவு, அப்பயாவது புண்ணியம் கிடைக்கும். டேய் சின்னமணி, நீ என்ன விட்டு போகாதடா. வேண்டாம்பா, நீ இங்கே இரு. விட்டு போகலாம். அவன் அடிச்சா அவனை கொண்டுருவான்பா. ஐயோ, அவன் என்ன அடிச்சா கொண்டாத, நீ என்ன விட்டு போகாதடா மகனே. டேய் போகாதடா. அப்ப என்ன ஆத்தா என்ன பழம்தான் பெருசு. அடி எப்பவுமே பாசத்துக்கு இதுதான் பரிசு. உண்டான போது சொந்த பந்தமெல்லாம் ஒட்டிக்கொள்ளும் ஏத்தாமதா. இல்லாத போது பெற்றப்புள்ள கூட எட்டி செல்லும் பார்த்தாமதா. அட அப்ப என்ன ஆத்தா என்ன பழம்தான் பெருசு. அடி எப்பவுமே பாசத்துக்கு இதுதான் பரிசு. சொல்றா தம்பி.